ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 153. ஆலந்தி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி. ஆலந்தி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அல்லது விட்டல் சுவாமி பண்டரிபுரத்தை சேர்ந்தவர். அவர் மிகச்சிறந்த பண்டிதர். யோகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தார். அவர் ஹடயோகத்தை பல நாட்களாக பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த பயிற்சிகளால் அவருடைய ஆக்யா சக்கரம் விழிப்பு நிலையில் இருந்தது. பின்னர் சகஸ்ராரா சக்கரமும் விழிப்படைந்து, ஆனால் மண்டை ஓட்டில் இருக்கும் சிறிய துவாரமான பிரம்ம மந்திரத்தை துளைப்பதற்காக அவர் எவ்வளவு முயற்சி செய்தும் அவரால் அந்த நிலையை அடைய முடியவில்லை. இதுதான் யோகத்தின் கடைசி நிலையான ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கலக்கும் நிலை. அவர் அதை போதிப்பதற்கான சரியான குருவை தேடி அலைந்து கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை பற்றி கேள்விப்பட்டு அக்கல்கோட் வந்தடைந்தார். அன்று ஸ்ரீ சுவாமி மகாராஜ் அரண்மனைக்கு வெளியே உள்ள களஞ்சியத்தின் வாயிலில் அமர்ந்திருந்தார். தன்னை தரிசனம் செய்வதற்காக ஒரு மகான் வருகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட ஸ்ரீ சுவாமி தன் சேவகர்களிடம் தனது அருகில் மான்தோல் ஆசனத்தை தயார் செய்து வைக்குமாறு கூறினார். அது மதிய வேளை. வெயில் சுட்டெரித்தது. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்ய வந்து கொண்டிருந்தார். அவர் அருகில் வந்தவுடன் ஆக்யா சக்கரத்தை பற்றி விளக்கும் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை ஸ்ரீ சுவாமி கூறினார். யோக பார்வையால் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை பார்த்தவுடன் அவர் சமாதி நிலைக்கு சென்று விட்டார். 2 மணி நேரங்களுக்கு பேரானந்த நிலையையே அவர் இருந்தார். பின்னர் ஸ்ரீ சுவாமி மீண்டும் தன் அருட்பார்வையை அவர் மீது செலுத்தியதும் தன் சுய நினைவுக்கு வந்தார். இவ்வளவு பயிற்சிகள் செய்தும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியால் அடைய முடியாத அந்த பேரானந்த நிலையை ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அருட்பார்வை அருளிவிட்டது. இதற்கு பெயர்தான் தீர்க்க தரிசனம். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி எந்த நோக்கத்திற்காக ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்ய வந்தாரோ அது எளிதாக நடந்துவிட்டது. அவர் தன் ஆன்மீக தாகத்தை தணித்து கொள்ளும் விதமாக ஆலந்தி என்னும் இடத்தில் நிரந்தரமாக தங்கினார். அந்த இடத்தில்தான் ஞானேஸ்வர் மகாராஜ் இன்னும் மகானுடைய ஜீவசமாதி அமைந்துள்ளது. அந்த புனிதம் வாய்ந்த இடத்தில் வசித்த பிராமணர்கள் வேதம், பகவத்கீதை மற்றும் ஞானேஸ்வரி ஆகிய புனித நூல்களை பாராயணம் செய்யாமல் இழிவான நிலையில் இருந்தனர். இதை பார்த்து மனமுடைந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி தன் யோக சித்தி மூலம் சுவையான உணவு பதார்த்தங்களை வரவழைத்து அவ்வூரிலிருந்த பிராமணர்களுக்கு விருந்து வைத்தார். அதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்த பிராமணர்களிடம் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ஞானேஸ்வரியை தினமும் பாராயணம் செய்தால் இது போல விருந்து அளிப்பதாக உறுதி செய்தார். இவ்வாறு செய்ய தொடங்கிய சில நாட்களிலேயே ஞானேஸ்வரியின் மீது அவர்களுக்கு நாட்டம் ஏற்பட தொடங்கியது. தன் சித்திகளை கொண்டு அவ்வூரில் இருந்த பிராமணர்களை நல்வழிப்படுத்தி தர்மத்தை நிலைநாட்டினார். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அர்ஜுனனின் மறு அவதாரம் என்று கருதப்படுகிறது. இதை நிரூபிக்கும் விதமாக ஒரு நிகழ்ச்சி ஆலந்தியில் நடைபெற்றது. ஞானேஸ்வர் மகாராஜுடைய பாதுகைகளை ஒரு மரத்தேரில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்லும் வைபவம் நடைபெற்றது. அந்த தேர் மிகவும் உறுதியானதாக இருந்தமையால் அதை இழுக்க பலர் முயன்று கொண்டிருந்தனர். இருப்பினும் அது இருந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தது. இதனால் ஊர்வலம் தொடங்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில் யோக சமாதியில் இருந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் தியானத்தை கலைத்து அவரிடம் அனைத்து விவரங்களையும் தெரிவித்தனர். என் அருமை கிருஷ்ணா, என் பூர்வ ஜென்மத்தில் நீ எனக்கு சாரதியாக இருந்தாய். இப்போது நீ என்னை சாரதியாக இருக்கச் சொல்கிறாயா? உன் எண்ணம் போலவே நடக்கட்டும் என்று கூறிக்கொண்டே தேரின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அவர் கடிவாளத்தை பிடித்தவுடன் தேர் நகர்ந்தது. இந்த இரு நிகழ்ச்சிகள் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் அபார சக்தியை எடுத்து கூறுகிறது. 2வது முறையாக அக்கல்கோட் வருகை. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி 2வது முறையாக அக்கல்கோட் சென்றபோது ஸ்ரீ சுவாமி ராமர் கோவிலில் தன் பக்தர்கள் மற்றும் சேவகர்கள் புடைசூழ இருந்தார். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்தவுடன்
சாஷ்டாங்கமாக அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார். உடனே ஸ்ரீ சுவாமி அவரிடம், என்ன, இன்னும் உன் வேசி தொடர்பை விடவில்லையா என்று கேட்டார். இதை கேட்டவுடன் சுற்றியிருந்த அனைவருக்கும் மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. மகராஜ், இப்போது நீங்கள் என்னை எச்சரித்து விட்டீர்கள். உங்கள் கருணையினால் நான் முழுமையாக விட்டுவிடுகிறேன் என்று அவர் பதிலளித்தார். உடனே மகாராஜ் வயிறு குலுங்க பலமாக சிரித்தார். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விடை பெற்று சென்றார். இங்கு ஸ்ரீ சுவாமி வேசி என்று குறிப்பிட்டது சித்திகளை, யோக சித்திகளை பயன்படுத்துவதற்கு தூண்டும். அவ்வாறு செய்தால் பயிற்சி கைகூடாமல் போய்விடும். பயிற்சியின் நோக்கம் இந்த சித்திகளை வெளிப்படுத்துவதில் இல்லை, தெய்வீகத்தை உணர்வதில்தான் இருக்கிறது. ஆகவே ஸ்ரீ சுவாமி அவரை சித்திகளை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு அறிவுரை வழங்கினார். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ஆலந்தியில் 12 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் யோக பயிற்சிகளை செய்து கொண்டும் பல நற்காரியங்களை செய்து கொண்டும் அங்கு வாழ்ந்து பல பக்தர்களை நல்வழிப்படுத்தினார். அவருடைய சமாதி கோவில் ஆலந்தியில் அமைந்துள்ளது. இன்றும் அவருடைய பக்தர்கள் அவருடைய புண்ணிய திதியை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். யோகிகளுக்கெல்லாம் மகா யோகியான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிக்கு குருவாக இருந்து அவருடைய யோக பாதையை சீர்படுத்தி அவரை உன்னதமான நிலைக்கு கொண்டு சென்றார். நாமும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் இந்த உலகத்திற்கான வஸ்துக்களை வேண்டி பிரார்த்தனை செய்யாமல் உன்னதமான யோக பாதைக்கு அழைத்து செல்லும்படி பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோமாக. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.